இன்றைக்கு யுவசாமி ஏற்பாடு. எஸ் வா, புத்தகம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஆறுதலாக கடைசியாக இந்த பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். வந்த வல்வினை மாளும் சிவாயவே. சிவாயவே. அதுல குறையில விட்ட நாங்கள் வந்த வல்வினை மாயும் சிவாயவே. எத்தனையாவது பாட்டில் நாங்கள் அதுல அதுல 6வது பாடல்ல தொடங்க வேணும். 5 முடிஞ்சது, 6வது. இது பார்த்துட்டோமோ, இளமை மூப்பிலான். அது பார்த்துட்டோம். 7வது தான். 6வது ஊன் பொதிந்த உடலும் உயிரவன். அதுல இளமை மூப்பிலான் அதுல இருந்து தொடங்கலாம் பார்த்தாலும். வாரன் வாரன் வாரன். இந்த முழு வாரன் இதுல இருந்து போட்டு அந்த முழு இதுகும் வருகுதில்லை, கொஞ்சம் பொறுங்க வாரன். இதுல இருந்து ஃபுல் வியூ எடுத்துட்டு சின்னதா காட்டுது என்ன. திருப்பி ஸ்டாப் பண்ணி போட்டு ஷேரிங்க திருப்பி எடுப்பேன் பாரு. போட்டுட்டு திருப்பி போடுவேன். இப்ப சரியா வருது. இப்ப தெரியுதா? தெரியுது. ஈரவார் சடையந்தைய மக்களாம் பேரருள் செய்யும் பெற்றியன் பேயுடன் அரபரமாய் ஆடுவன் காட்டுநெல் நேர என் முன்னிற்கின் சிவாயவே என்ற பாட்டு பார்த்து நாங்கள். இது பார்த்த நாங்களும் இல்ல. இதுல இருந்து தொடங்கலாம். கடைசியா படிச்சது. சிற்றம் கலம் வாய்ந்தே கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவரு சிந்தித்தல் தானே. இன்றைக்கு இந்த பாடல்ல பாக்குறேன் ஜோகர் சுவாமிகளுடைய இதுல.
படியுங்க. திருச்சிற்றம்பலம். உலகம் யாவையும் தந்திடும் உத்தமன் அலகிலா விளையாட்டையர் தத்துவன் பலகலையெல்லாம் பாலிக்கும் வித்தகன் சில கணமேனும் பிரியான் சிவாயவே. உலகம் யாவையும் தந்திடும் முத்தமன் உலகெலாம் மலர் சிலம்படி என்று நாங்கள் படிப்போம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான். அங்கேயும் அலகில் என்று வருது, இங்கேயும் அலகில் என்று வருது பாருங்க, 2வது வரி. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இது பாடல். பொருள் சொல்லும் பொழுது உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மெலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான். திருப்பியும் வரவோனும் உலகெல்லாம் மலர் சிலம்படி. எல்லா உலகங்களும் அவருடைய பாதங்களில் இருந்துதான் தோன்றுது. உலகம் யாவையும் தந்திடும் உத்தமன். உத்தமன் என்பது இங்க பூரணமானவன். பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் என்பது வந்த கருத்துத்தான். உத்தமன் நன் என்ன நன்றுடையானை தீயதிலானை என்று படிப்பார்கள். நன்றுடையானை தீயதில்லானை உத்தமன். அலகிலா விளையாட்டு. அலகில் என்றா இல்லை இல்லாத, எண்ணிக்கை இல்லாத விளையாட்டையர் தத்துவன். திருவிளையாடல்களை செய்பவன். விளையாட்டு. விளையாட்டு என்பது 2 கருத்து இங்க கொண்டு வந்து இந்த உலகம் படைத்து காத்து அழித்தலை அவர்கள் எஃபர்ட்டா செய்யறதில்லை, கஷ்டப்பட்டு சொல்லுவார்கள். விளையாட்ட படிச்சான் பாஸ் பண்ணிட்டான் என்று சொல்லுவேன். அப்படி அந்த விளையாட்டு அது உண்டு. இஸ் டூயிங் பஞ்சகிருத்திய, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், பட் எஃபர்ட்லெஸ், ஜஸ்ட் சும்மா இருந்து விளையாட்டு மாதிரி செய்கிறார். அது உண்டு. 2வது அவருடைய திருவிளையாடல்கள். திருவிளையாடல் புராணம் என்றே ஒரு புராணம் உண்டு. அது மதுரை என்ற அந்த இன்றைக்கு இருக்கிற சோமசுந்தரர் கோயில், அது மீனாட்சி அம்மன் கோயில் என்று இன்றைக்கு சொல்றது. அந்த தலத்திலே நடந்த அவருடைய அற்புதங்கள் கதைகளை தொகுத்து 64 தொகுத்து கூறுவது திருவிளையாடல் புராணம். அது பரஞ்சோதி முனிவர் பாடியது. அதே மாதிரி ஒவ்வொரு தலங்களுக்கும் உண்டு. சிதம்பரத்துக்கு உண்டு, அதுகளுக்கு உண்டு. என்னுடைய பெரிய புராணமே அவனுடைய திருவிளையாட்டு தான். 63 நாயனார்களுக்கு அருள் செய்யுது. ஒவ்வொரு விளையாட்டு செய்வார். ஒருவரிடம் ஓடு வருவார், இன்னொருவரிடம் துணி கொடுத்து தோச்சு தர சொல்லுவார், இன்னொருவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்பார். இப்படி ஒவ்வொருவண்டாக. அலகிலா விளையாட்டையர் தத்துவன். தத்துவன் என்றதுக்கு கருத்து தத்துவம் என்றா மெய் உணர்தல் என்ற கருத்து. தத்துவன் என்பது அது வடமொழி சொல்லு. தத்துவ ஞானம் என்று சொல்லுவார்கள். தத்துவ ஞானம் சிவஞான சித்தியாரில் இந்த வார்த்தை வரும், திருமந்திரத்துல வரும். அப்ப தத்துவம் என்பது இங்க நீயே அதுவானவன் என்றது கருத்து. தத்தண்டா அது, துவ என்றா தத்துவன், நீயே அதுவானவன் என்ற ஒரு கருத்தொண்டு இருக்குது. மற்றது மெய் உணர்தல். மெய் என்றது கருத்து. திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்குது, மெய் உணர்தல். மெய் உணர்தல் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த மெய்யை மெய்யாகவே இருப்பவன் மெய்யன் தத்துவன். பல கலையெல்லாம் பாலிக்கும் வித்தகன். பாலிக்கும் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை இன்னன் பாலிக்கு மாறுகண்டின்புற இன்னம் பாலிக்கு மோயப்பிறவியே என்று பெறும். பாலிக்கும் பரிபாலன சபை என்று சொல்லுவார்கள். இப்ப அதை சொல்லு பாவிக்கிறையில பரிபாலன சபை, சைவ பரிபாலன சபை போம் இருக்குது. பரிபாலிக்கிறது என்றால் அதை பாதுகாத்தல், அதை பகிர்தல், அதை நிர்வகித்தல், அதை பெருக்குதல், இதெல்லாம் பெறும். பல்கலையெல்லாம் பாலிக்கும். பலவிதமான கலைகளையெல்லாம். கலைகள், கலை என்பது சொல்லுவார்கள். சம்பந்தருக்கு அம்பாளுடைய திருமலப்பால் அருந்திய உடனே உவமையிலா கலைஞானம், உவமையிலா கலை ஞானம், உணர்வெறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். உவமையிலா கலைஞானம், ஒப்பற்ற கலைஞானம் என்பது நூலறிவு. கலைகள் என்பது 64 கலைகள் என்று சொல்லுவார்கள்.
எத்தனையோ 64 கலைகள், மொழி, நடனம், நாட்டியம், குதிரையேற்றம், யானையேற்றம், சமையல் கலை, எல்லா கலை 64 கலைகள் அது லிஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். அம்பாளுடைய சகஸ்டநாமத்தில் ஒன்று வரும், சதுஷஷ்டி கலாமயி. கலாமயி 64, சதுஷஷ்டி என்றால் 64. 64 கலைகளின் சொரூபமாக வடிவமாக இருப்பவளுக்கு நமஸ்காரம். அதில் 64 கலைகளையும் ஒரு லிஸ்ட் பண்ணி போட்டிருக்குது. 64 ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் மின்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வான் என்னுள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர். இது கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதியினுடைய பாடல் ஒன்று. இப்ப கலை என்பது நூலறிவு. அதை சொல்லுவார்கள், நூலறிவு எல்லாத்தையும் படிக்கிற நூலறிவு. நாங்க படிக்கிற சிவஞான சித்தியார் உட்பட படிக்கிற நூலறிவு எல்லாத்தையும் அபர ஞானம் என்று சொல்லுவார்கள். அபர என்றால் இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணி, அதை ப்ரொசஸ் பண்ணி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை கொஸ்டின் பண்ணி, அதை கிளியர் பண்ணி, அதை பதித்து மனதில் பதித்து அதை பிரயோகித்து அதை செயற்படுத்துதல் அபர ஞானம். அபர ஞானம். மற்றது உவமையிலா கலைஞானம், உணர்வெறிய மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்றது மெய்ஞானம். மெய்ஞானம் என்றது பர்சனலி எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் என்விஷனிங் த ட்ரூத் அண்ட் மெய்ஞானம். அதான் தத்துவன், நீயே அதுவாக இருக்கிறாய். அப்ப தத்துவன் என்ற சொல்லால மெஞ்ஞானத்தை சொன்னார். பலகலையெல்லாம் பரஞானத்தை சொன்னார். பலகலையாம் என்றால அபரஞானத்தை சொன்னார். அம்பாளுடைய இரு மார்பையும் சொல்லுவார்கள். ஒரு மார்பு அபரஞானம், இன்னொரு மார்பு பரஞானம். அப்ப பலகலையெல்லாம் பாலிக்கும் வித்தகன். அப்ப தத்துவன் பலகலையெல்லாம் பாலிக்கும் வித்தகன் என்றேக்க அபரஞானம் பரஞானம் என்ற 2 நூலறிவு, மற்றது மெய்யினுடைய அனுபவிக்கின்ற உண்மையான மெய்யறிவு, இரண்டையும் பாலிக்கின்ற, பரிபாலிக்கின்ற, பாதுகாக்கின்ற, பகிர்கின்ற வித்தகன். வித்தகன் என்றா எக்ஸ்பர்ட். வித்தகன் என்றா எக்ஸ்பர்ட். வித்தகளில் வல்லவன் வித்தகன், இஸ் an expert. அப்படிப்பட்டவன் சில கணமேனும் பிரியான். எங்களை விட்டு ஒரு கணப்பொழுதும் கூட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார். சில கணமேனும் பிரியான். கணம் என்பது இப்ப கணமண்டா செகண்ட் என்று சொல்றது உண்மையில செகண்ட் இல்லை, அதை விட மிக சிறிய அளவுதான் கணம். கணமேனும் சில கணமேனும் பிரியான். அதான் அவனை பிரான் என்று சொல்லப்படுது. எல்லா உயிர்களிலேயும் இறைவன் பிரியாமல் இருக்கின்றான். அதான் அவனுக்கு பிரான் என்று பெயர். 84,100,000 84 லட்சம் யோனிபேதம் ஸ்பீசிஸ் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றானை என்று சம்பந்தர் தேவாரம் சொல்லும். ஆகவே சில கணமேனும் பிரியான். He never ever separates from us. எப்படி சக்தி இறைவனை விட்டு என்றும் பிரியாது நீக்கிதோ, அதே மாதிரி இறைவன் எங்களோட உயிரை விட்டு என்றும் பிரியாது இருக்கின்றான். ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சைவன் சொல்லு. உயிரோடு ஒன்றாய் இருக்கிறான், உயிரோடு உடனாய் இருக்கிறான், உயிரின் வேறாகவும் இருக்கின்றான். சிவாயவே என்று இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடலுக்கு போவோம். பாருங்கள் பாப்போம். ஊன்பொதிந்த உடலும் உயிரவன் நான் படும் பாடு நன்றாய் அறிபவன் மான் படுக்கையன் மாமலர் சோதியான் தான் வந்ததித்தானென் சித்தன் சிவயாயவே. ஊன் பொதிந்த உடலும் உயிர் அவன். ஊன் பொதிந்த உடல், தசை போர்த்த நரம்புகள். ஊன் என்பது இங்கே தசை, நரம்பு, நினம் எல்லாத்தையும் குறிக்குது. ஊன் பொதிந்த உடலும் உயிர் அவன். இந்த உடலும் அவன், இந்த உயிரும் அவன். என்ன சொல்ல வேற என்ன, அதுல ஒன்று இருக்கு, உடல் இடமாக என்று திருவாசகத்தில் ஒரு வரும். இந்த உடம்பை இடமாக கொண்டவன். அதுக்கு கேள்வி கேட்பாங்க, உயிரைத்தான் இடமாக கொண்டவன், உடலை இடமாக கொண்டவன். உடலிடங்கொண்டாய் என்ற ஒரு வரி திருவாசகத்துல வரும். சிவகுமார் நிற்கிறாரு தெரியாது, இருந்தா அந்த வரி எடுங்க. ஊன் பொதிந்த உடலும் உயிரவன்
உயிரும் அவன், உயிரும் அவன். ஆ படிக்கவா? ஓ படிங்க அந்த பாட்டு. தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கராயார்களோ சதுரர் அந்தமென்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் திருப்பெருந்துறை சிவனே அந்தமொன்றில்லாத ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான் யானிடத்திலோர் கைமாறே உடலுடன் கொண்டாய் யாழ்கிழனோர் கைமாறே. உடலிடங்கொண்டாய் ஒன்று வரி வரும். அதான் யாழ்கிழனோர் கைமாறே. இந்தையே ஈசா இடலுடன் கொண்டாய் யாழ்கிழனோர் கைமாறே. இது எப்படி என்னந்து தொடங்குது இந்த பாட்டு? தந்ததுன் கண்ணை கொண்டதன் தன்னை தந்ததுன் தன்னை தந்ததுன் அதை எடுத்து சங்கரார்களோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதனி பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்டகம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே எந்தையே ஈசா இடலிடம் கொண்டாய் யாழ்கிழனோர் கைமாறே. பாத்தீங்களா? இதுதான் சற்சங்கம். தன் இந்த பாருங்க ஷேர் பண்றேன். இத இன்னொரு ஆள் படிங்க பாப்போம். நீங்களே திரும்பி படிங்க, நல்லா இருக்குதம்மா. அது இன்னொருக்கா படிங்க. தந்ததுன் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரார்களோ அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் ஜாதினி பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்டகம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடங்கொண்டாய் யார் இதற்கிலனோர் கைமாறே. உடல் இடங்கொண்டாய், என் உடலை இடமாக கொண்டவனே. இதுலயே வச்சு நிறைய கதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த உடலை எப்படி கொண்டார் என்றதுக்கு அதுக்கு ஏதோ அது போட்டிருக்கிறார்களா? உடல் இடம் கொண்டாய் ஆனதான் ஊன் பொதிந்த உடல் என்று அதையும் சொல்லுகிறார். உடலாயும் உயிராயும் இருப்பவன். இங்க உடல் இடம் கொண்டாய் ஊன் பொதிந்த உடலும் உயிரவன் நான் படும் பாடு நன்றாய் அறிபவன். நான் படும் பாடு, பாடு என்றால் என்ன? பொதுவா துன்பங்கள். ஆனா இங்க ரெண்டையும் குறிக்கும். இன்ப துன்பங்கள் யாவும் நன்றாய் அறிபவன். எப்படி அவர் நன்றாய் அறிவர்? உண்டா இருக்கிறதுக்கு தெரியும், பக்கத்துல இருக்கிறதுக்கு தெரியும். அவன் உள்ளுக்குள்ளேயே உயிருக்கு உயிராய் இருக்கிறான். என்ன அதான் யான் படும் துரிசுகளுக்கு உடனாகி என்று சுந்தரர் படிப்பார். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் நான் படும் பாடு நன்றாய் அறிபவன். நன்றாய் அறிபவன், அவனை அறிய அவனை தவிர வேறு ஒருவரும் இந்த உயிரண்டான்னு இந்த லவ்வண்டான்னு இந்த கணவன் மனைவிண்டான்னு இருந்தவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியும். நான் படும் பாடு நன்றாய் அறிபவன், நன்றாய் அறிபவன். மான் படும் கையன், கையிலே மான் இருக்குது, கையிலே மான் இருக்குது. மான் படும் கையன், மான் படும் கையன். மான் எங்களுக்கு தெரியும், மிரண்டு ஓடிக்கொண்டே இருக்கு. மிரண்டு ஓடிக்கொண்டே இருக்கு, ஒரு இடத்துல நில்லாது. மாண்ட கண்ணும் அப்படித்தான், மிரண்ட கண்கள். மானி நேர் விழி என்று சொல்லுவார்கள். மிரண்ட கண்கள், ஓடிக்கொண்டே இருக்கின்ற மான் துள்ளி. அது எங்களுடைய மனம் சித்தம் எல்லாம் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்குது. அது ஒரு வகைப்படுத்தி கையில் எடுத்து வச்சிருக்கிறத குறிக்கிறது மான். இன்னொன்று மான் என்றது மான் என்ற மிருகத்தை மட்டுமல்லாது மான் என்ற சமஸ்கிருத சொல்லு அல்லது தமிழ் சொல்லு எல்லா மிருகங்களையும் குறிக்கிறதுக்கு மான் என்று பாவிக்கிறது. அவை பசுபதி, பசுபதி
என்றால் எல்லா உயிர்களுக்கும் தலைவன், எல்லா உயிர்களுக்கும் தலைவன். வேதத்துல எல்லா உயிர்களுக்கும் தலைவன் கிரண்யஹர்ப்பன் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இவன் பசுபதி. மாண்படுங்கையன் மாமலர் சோதியான் உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அலகில் சோதியன். அலகில் அது நிலகில் என்றா அளவற்ற சோதி. ஆண் பெரிய பேரொளியே என்றவர். மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே. சோதி என்றா பெருசு, பெரிய வெளிச்சம். சுடரண்டா சின்ன வெளிச்சம். மாமலர் சோதியான் பெரிய மலர் சோதியான் என்றது வரும். மலர் சோதியான் மலர் மலர் பூ போன்ற சோதியான். மலர் சோதியான் என்றா மலர்கின்ற வளர்கின்ற சோதியான் என்று வரும். இது மாமலர் சோதியான் என்றா மலர் போன்ற, மாண்டா பெரிய சிறப்பான. தான் பதிந்தான் என் சித்தம், என்னுடைய சித்தத்திலே அவன் குடிகொண்டான். தான் பதிந்தான் என் சித்தம் சிவாயவே. சிவாய என்பது பஞ்சாட்சரத்துல வரும். அடுத்தது எள்ளும் எண்ணெயும் போன்ற இறையவன் கள்ளு லாமும் கடிமலர் கொன்றையான் உள்ளுவார் தங்கள் உள்ளத்தினுள்ளவன் நல்லுவார் தமை நாடும் சிவாயவே. எள்ளும் எண்ணெயும் போன்ற இறையவன் என்றா கருத்து என்ன? எள்ளிலே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்குது. ஆனா தெரியுது எள்ள பார்த்தோன்னு எண்ணெய் இல்ல, ஆனா எள்ளெல்லாம் எண்ணெய் நீக்கமர நிறைந்திருக்குது. அதுபோல இறை என்றால் எங்கும் நிறைந்து இருப்பவன் இறைவன், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன். இறை என்றால் அதான் கருத்து. அப்ப எள்ளும் எண்ணெயும் போன்ற இறைவன். எள்ளிலே எண்ணெய் எப்படி நீக்கமர எங்கும் வியாபித்து நிறைந்து ஆனால் மறைந்திருக்குதோ, அது மாதிரி இந்த உலகமெல்லாம் எங்கும் இறைவன் நீக்கமர நிறைந்து மறைந்து இருக்கின்றான். கள்ளுலாவும் கடிமலர் கொன்றையான் என்ன கருத்து? தேன் சொரியும் வாசனை பொருந்திய கொன்றை மலர். கள் என்பது மது. மது என்பது மதுவுக்கும் பெறும் தேனுக்கும் பெறும். தேனையும் மது என்றுதான் சொல்றது. கள் உலாவும் என்றா தேன் சொரிகின்ற. கடி, கடி என்றா என்ன? வாசனை. வாசனை. மென்கொடி என்ன? மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி. மென்கடி என்றா மென்மையான வாசனை பொருந்திய. அதே மாதிரி கடிகமல் பூந்தாமரை போல் கையும் கண்டு வரும். அதுவும் சரஸ்வதி வாழ. கடிகமல் பூந்தாமரை வாசனை பொருந்திய தாமரை பூ போன்ற கையன். கடியண்டா வாசனை. கடிமலர் கொன்றையான் தேன் சொரிகின்ற வாசனை பொறிந்த கொன்றை மலரை அணிந்தவன். உள்ளுவார் தங்கள் உள்ளத்தில் உள்ளவன் என்றால் நினைப்பவர்கள் மனதில். உள்ளுவார்னா நினைப்பவர்கள், உள்ளே தேடுபவர்கள். உள்ளுவாருக்கு நினைப்பவர்கள் அல்லது உள்ளே தேடுபவர்கள், குடைந்து தேடுபவர்கள். உள்ளுவார் தங்கள் உள்ளத்தில் உள்ளவன். முதல் சித்தயத்தில் இருந்தவன், இப்ப உள்ளத்தில் உள்ளவன். நல்லுவார் தமை நாடும். நல்லுவார் என்றா அணுகுபவர்களை அவனின் நாடி செல்லுவான். நல்லுவார் தமை நாடும் சிவாயவே. அவனை அனுபவர்களை அவனும் நாடி செல்லுவான் என்று சொல்லுவார்கள். அவனை அனுபவர்கள் அந்த சின்முத்திரை இருக்கு பாருங்க. இதுவரைக்குள்ள இதுதான் இறைவன், இது உயிர், இது மும்மலங்கள். இந்த உயிர் மும்மலங்களை சார்ந்திருக்குது. அதை விட்டு நேர வர இறைவன் அப்படியே இருக்கிறாரோ? இல்லை, இறைவனும் பெறுவார். பாருங்க கொஞ்சம் அவரும் பாரு, இந்த விரல் வர அவரும் வார. நல்லுவார் தமை நாடும். இவ வர அவரும் பெறுவார். நாடும் சிவாயவே தான் அந்த சின்முத்திரை. உயிர் இறைவனை நாடிக்கொண்டு வர இறைவனும் நாடிக்கொண்டு வருவார். அதான்
சொல்லுவார்கள் நாங்கள் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சால் அவர் 100 அடி எடுத்து வைப்பார் இல்லையா? ம். அடுத்தது ஏழை பங்கன் எதிரில் வருபவன் தாளை நம்பி தவன் செய்யும் தாவதர் நாளை இன்றென நாடி நலிகிலர் ஏழையேனே ஆளும் சிவாயவே. ஏழை பங்கன் என்றா என்ன? எள்- எளிய இவரிடம் மாதவியார் பக்கத்தில் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கு. ஏழை என்பது இங்க உமாதேவியார் பெண்ணை ஓ குறிக்கிறது. ஏழை பங்கனையே ஏழை பங்காளனை பாடேலோரம்பாவா என்று வருதல்ல. ஏழை பங்காளன். ஏழை என்பது பெண். பெண்ணை பாகத்திலே மாதுரு பாகன். ஏழை பங்கன் எருதில் வருபவன். அவன் வருகின்ற எருது வெள்ளை எருது. வேதமோதி வண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதஞ்சூழ பொழிய வருவர் புலியின் உரிதோள நாதாயனவன் நக்காயினவும் நம்பாயினர் பாதம் தொழுவார் பாவம் திருப்பார் பலன நகராரே. எருதில் வருபவன். இந்த எருது தர்ம விடை. அவனுக்கு 5-6 எருது இருக்குது. இந்திரன் எருதா இருந்தது இருக்குது, தர்ம தேவதை எருதா இருந்தது இருக்குது. இப்ப இது எருது தர்மம், தரும விடை என்று சொல்லுவார்கள். தர்ம தேவதை. அதுக்கு 4 கால்களாக 4 வேதங்கள். இந்த எருதில தான் அவர் வருவார். எருதில் வருபவன் தாளை நம்பி தவன் செய்யன் தாபதர். தாளை கண்ட அவருடைய திருவடிகளை நம்பி தவம் செய்யும். தவம் என்பது சரியகிரிய யோகங்களை அனுஷ்டிக்கின்ற தாபதர். தாபதர் என்றது ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசிங், ஆன்மீக சாதகர்கள், தவம் செய்கின்றவர்கள் தாபதர். நாளை இன்றென நாடி நலிகிலர். அவர்கள் ஒன்றையும் தேடி தேடி அலைச்சல் உறுவதில்லை. இன்றைக்கு நாளைக்கு என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன செய்கிறது என்று தேடி தேடி அலைச்சல் உறுகின்றதில்லை. இது 2 விதமாக வரும். அவர்களுடைய தேவைகளை இறைவனே பார்த்து கொள்ளுகின்றான். அவர்கள் அலைச்சல் உறுவதில்லை. அது ஒன்று. 2வது, அவர்களுக்கு அந்த மனநிலை வரும். அந்த மனநிலை வரும். மனநிலை வந்தால் அவர்கள் அது என்ன நாவுக்கரசர் படித்தாரே, நாமார்க்குங்குடி எல்லோன் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடற்படோன் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அந்த நிலை ஒன்றையும் தேடி திரிகிற நிலை இல்லை. இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனோடல ஒன்றையும் நாடி நிற்கிற 2 விதமாகவும் பெறும். அவன் எல்லாவற்றையும் அவருடைய தேவைகளை கவனிச்சு கொள்ளுகிறான். அவர்கள் அங்கே இங்கு அலைந்து திரிய தேவையில்லை. 2வது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தில் இருக்கிறன என்பதை தருகின்றான். நாளை என்றன நாடி நெலிகிலர். ஏழையேனென. இந்த ஏழை வேற. ஏழை என்றது நான் மிகவும் ஏழ்மையானவன், செல்வங்களற்றவன், வறியவன், துன்பப்படுபவன், எளியவன். நான் அப்படினால ஏழை, தன்னை தாழ்த்தி சொல்லுகின்ற ஏழை. முதலாவது ஏழை அது மாது. ஏழையேனை ஆளும். ஆளுமண்டா எனக்கு அவர் ஆண்டவர். எங்களுக்கு உறவுக்குள்ள உறவு ஆண்டான் அடிமை. அதான் அவருக்கு ஆண்டவன் என்று பெயர். ஆண்டான் அடிமை. இன்றைகளை அடிமையை சொன்ன கணவருக்கு பிடிக்காது, விளங்காது. அந்த நாள்ல அதுதான் முழுமையாக நாங்கள் எங்கட அவருக்கு சப்மிட் பண்றது. அவர் முழுமையாக எங்களை சப்டியூ பண்றது. he submit, he subdue. நாங்கள் எங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கின்றோம், அவர் எங்களை ஆட்படுத்துகின்றார். தான் ஆண்டவர். சிவாயவே. அடுத்தது ஐயமில்லாருந்தவர் நெஞ்சில் வாழ் தெய்வம் என்னுடைய சித்தத்திலும் முழன் உய்வமுயவ மறுவுரையும் வேலை வையமங்கும் வணங்கும் சிவாயவே. ஐயமில்லா இருந்தவர். ஐயமில்லாண்டா பயமில்லாத சந்தேகம். ஐயம் என்பது பிச்சை என்ற கருத்து இருக்கு. ஐயமிட்டு என்று சொல்லுவார்கள். அது பிச்சை. ஐயமீற்றல், ஐயம் உணர்தல். ஐயம் என்பது சந்தேகம்.
தமிழ்ச் சங்கத்தில எல்லாம் பேச்சு முடிந்தவரை ஐயன் தெளிதல் அரங்கு என்று எல்லாரும் கதைக்கிறது நட சொல்றது ஐயன் தெளிதல் அரங்கு. ஐயமில்லா அருந்தவர், சந்தேகமே இல்லாத அருந்தவர் என்றால் சரியே நோகிய யோகங்களில் உச்சம் பெற்று ஞான நிலையிலே நிற்பவர்கள் தான் அருந்தவர். அருந்தவர் ஏனவைக்கு ஐயமில்லை? நம்பிக்கை என்பது இருக்கும் வரைக்கும் ஐயமும் இருக்கும். ஏனென்றால் நம்பிக்கை என்பது எது நிச்சயம் இல்லையோ அதைத்தான் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமா தெரிஞ்சதொன்று நம்புகிறோமோ? இல்ல, அது ஃபேக்டா அனுபவிச்சது. அவர்கள் அறிவை அனுபவிச்சுட்டார்கள். எக்ஸ்பீரியன்ஸ்ட், கண்டுட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன ஐயம்? காண்ற வரைக்கும் தான் நம்பிக்கை, கண்ட பிறகு நம்பிக்கை இல்லை. அது உண்மை, மெய். அதான் ஐயமில்லா அருந்தவரண்டா பொய் கட்டு மெய்யானார். அந்த மெய்யாகவே வந்துட்டார்கள், மெய்யை கண்டுட்டார்கள், மெய்யை அனுபவித்துட்டார்கள். அதுதான் ஐயமில்லா அருந்தவர். தவறென்றால் சரியகிரிய யோக ஞானம், அருந்தவர் என்றால் அதில் உச்சத்துல வந்தவர்கள். சரியகிரிய யோக ஞானத்தில் உச்சம் என்றால் ஞானத்தில் ஞானம், அல்லது சரிகையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம் என்ற உச்ச நிலை அடைந்தவர்கள். நெஞ்சில் வாழ், அவர்களுடைய இதயத்தில சிந்தையில வாழ்கின்ற தெய்வம். அப்படிப்பட்ட ஜீவன்முத்தருடைய நெஞ்சிலே வாழுகின்ற அந்த தெய்வம் என்னுடைய சித்தத்திலமுளன். அவன் இங்கே இருக்கிறான். சம்பந்தருக்கு இருந்த தெய்வம், சுந்தரருக்கு இருந்த தெய்வம், அப்பர் சுவாமிகளுக்கு இருந்த தெய்வம், மாணிக்க வாசகருக்கு இருந்த தெய்வம், ஜோ சுவாமிகளுக்கு இருந்த தெய்வம் தான் என்னிலையும் இருக்கிறான். எந்த சித்தத்திலையும் அவன் தான் இருக்கிறான், உங்கள் சுத்தத்திலையும் அவன் தான் இருக்கிறான். அவையெல்லாம் ஐயமில்லாம கண்டுகொண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆனபடினால அருந்தவர். நாங்கள் இன்னும் அவரை கண்டுகொள்ளவில்லை, அனுபவிக்கவில்லை. நாங்கள் இன்னும் நம்பிக்கை உள்ளவர்கள். ஐயமில்லா அருந்தவர் நெஞ்சில் வாழ் தெய்வம் என்னுடை சித்தத்திலும் முளன். உய்வம் உய்வம் உய்வம்ண்டா என்ன? நாங்க நல்லா வந்துட்டோம், நல்லா வரும். உய்வம் உய்வம் ஒரு குறையும் நிலை. எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவர் இருக்கிறார் தான். எங்களுக்கு என்ன குறை? உய்வம் உய்வம் எங்களுடைய நல்ல கதிக்கு யாதுமோ உய்வம் என்றால் நல்ல கதி அடைதல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினல் அவுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. உய்வம் உய்வம் ஒரு குறையும் இல்லை. வையம் எங்கும் வணங்கும். வையம் எங்கும் வணங்கும். வையம் என்றது பூமி. உலகம் எங்கும் வணங்கும். உலகலாமும் உதற்கரியவன். அதான் வையம் எங்கும் வணங்கும். இது ஆரை வணங்குது? ரெண்டு கருத்து வரும். வையம் எல்லாம் இறைவனை வணங்க மண்டும் பெறும். இந்த நிலை அடைந்தவர்களை வையம் வணங்குமோ இல்லையா? அதான் சொல்லுவார்கள் என்ன, செல்வர் சிவபுரத்துள் பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் ஏத்த பணிந்து, எல்லோரும் பணிந்து ஏத்தும்படியாக சிவபுரத்திலே சிவனடி கீழ் இருப்பார்கள் என்றுதானே பாடுகிறார் மாணிக்க வாசகர். அதுதான் வையமெங்கும் வணங்கும். இந்த நிலை அடைந்தவர்களை வையமெங்கும் வணங்கும். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அதான் நிலமிசை நீடு வாழ்வார். திருக்குறள் வருதல்ல முதலாவது. மலர்மிசையினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றது மரணமில்லா பெருவாழ்வு. நிலமிசை நீடு வாழ்வார் என்று அவருடைய புகழ், அவருடைய இது இந்த உலகத்தில் நீண்ட காலம் நிற்கும். அதான் வையமெங்கும் வணங்கும். அதான் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு சொல்லிய பாட்டில் பொருணந்தோதுவார் என்று அந்த பாட்டு ஓடர் வருவதில்லை. சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் பணிந்து வையமெங்கும் வணங்கும் சிவாயவை. இந்த அடியவர்களை உலகமெல்லாம் வணங்கும், உலகமெல்லாம் வணங்கும் நிலை. கொஞ்சம் மேல போகுது பாருங்க. ஒருவனாலே உலகம் முதித்ததே
ஒருவனாலே உலகம் நிலைத்ததே, ஒருவனாலே உலகம் ஒடுங்கிற்றே, ஒருவனே என்னுறுதி சிவாயவே. ஒருவன் இறைவன் என்ன சொல்றார்? சிவன் அவனா இறைவன் தான். அப்படியா? இறைவன். அப்ப சிவம் சக்தி என்றெல்லாம் சொல்றோமே, அப்ப ரெண்டாகுது. சக்தியும் சிவத்துல தானே ஒடுங்கும். ஒடுங்கி இருக்கு. அப்ப பிரம்ம விஷ்ணு உருத்திரர் என்று சொல்றோமே. எல்லாரும் கடைசியில அவர்ல தானே போய் ஒடுங்கினா. உம் ஒன்றவன் தானே ரெண்டவன் நின்னருள் அது திருமந்திரத்துல ஒன்றவன் தானே ரெண்டவன் நின்னருள் நின்றவன் ஒன்றாகி அப்படி வரும். மூன்றினுள் நான் உணர்ந்தவன் ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பற் சென்றனன், தான் விரிந்தான் உணர்ந்தே எட்டு. என்ற பாடு திருமந்திரம் பாடு முதலாவது பாடு. ஐந்து கருத்தனைக்கு பிறகு இதுதான் முதல் பாடு. ஐந்து கருத்தனை காப்பு செய்யும். பெரிய புராணத்திலையும் ஒன்றவன் தானே என்றுதான் எடுத்து திருமந்திரம் பாடினதாக திருமூலர் வரலாற்றுல வரும். ஒருவனாலே உலகம் முதித்ததே, அவரிடமிருந்துதான் இந்த உலகம் உதித்தது. உலகலாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்ல, ஒருவனாலே உலகன் நிலைத்ததே, அவன் ஒருவன் தான் உலகத்தை காப்பது. ஒருவனாலே உலகம் ஒடுங்கிற்றே, அவன் ஒருவனிலேதான் உலகமெல்லாம் ஒடுங்கிற்று. ஒருவனே என் உறுதி. உறுதி என்றா என்ன? என்னுடைய பற்றுக்கோடு, என்னுடைய பற்றுக்கோடு, என்னுடைய டெலிவரன்ஸ், என்னுடைய மீட்பன் என்று சொல்லுவார்களே கிறிஸ்தவத்துல. மீட்பன், பற்றுக்கோடு, என்று டெலிவர் பண்றவன், என்ன இதிலிருந்து மீட்பவன். உறுதி சிவாயவே. ஒருவனால் உலகம் முதித்ததே, அது சொல்லுவார்கள். உலகம் உதிக்கிறது சிவஞான சித்தியால வரும். எப்படி உலகம் வருகுதண்டு. சிவம் சத்திதனை ஈன்றும் சத்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரலாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கை தன்மைதான் தெரியுமன்றே. ஞாபகம் இருக்கா இந்த பாட்டு? பார்க்க போறீங்களா? பூசையில வரும். சிவபூசையிலே நாங்க சொல்றது, சிவபூசையில நாங்கள் கொண்டு வந்தது அதை விளங்கிக் கொள்றதுக்காக வாரணதை படிப்போம். இதுல சிவம் சத்திதனை என்றும் சத்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரலாம் என்றும். தெரியுதா இதுல ஷேர் பண்றது? வேற இல்ல. அப்ப இதை ஸ்டாப் பண்ணி போட்டுதான் திருப்பி ஷேர் பண்ணணும். பட் இங்க இந்த பாட்டை இன்னொருத்தர் எல்லாரும் தேன் பண்ணி எடுங்க, எல்லாரும் படிக்கல. சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவம் திருவரும் புனந்திங்குலகு உயிரெல்லாம் என்றும் அவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவம் தரு ஞானத்தோர்க்கு தன்மைதான் தெரியும் அன்றே. சிவம் சக்தி, சிவத்தில இருந்து சக்தி வருகுது, சக்தியிலிருந்து சிவம் வருகுது, இருவரும் சேர்ந்து இந்த உலகு உயிரெல்லாம் வருகுது. இப்படி எல்லாம் நடந்தாலும் அவன் அவள் ரெண்டு பேரும் அதால எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறார்கள். அவனுடையத்தான் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும். இது யாருக்கு தெரியும் என்று சொன்னா தவந்தரு ஞானத்தோர்க்கு தன்மைதான் தெரியும் என்றே. தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் அன்றே என்று சொல்லுவார்கள். அடுத்தது இன்னொரு பாடல் இருக்குதுன்னு, சத்தியும் சிவமுமாய தன்மை. அது இன்னொன்று, அது ஒன்று. அதுக்கு முதல் சத்தியம் சிவமுமாய தன்மை உலகம் எல்லாம் அதை பார்க்கணும். இல்ல அதுவும் இருக்குது. இது சத்தியம் சிவமுமாய பார்த்துட்டு வருவோம் அதுல இருந்து.
தெரியுதா? ஓ ஓ. படிங்க பாப்போம். சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்தொவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குண குணியுமாகி வைத்தனவளால் வந்த ஆக்கமிவ் வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்து நியல்பு மோரார். சக்தியும் இது காத்தல பாருங்க. சக்தியின் சிவமுமாய தன்மை உலகமெல்லாம் எல்லாமே சக்தி சிவமாத்தான் இருக்கு. ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் ஒப்போசிட் போல்ஸ் சேம் போல்ஸ். இந்த அணும் உணர் குண குணியுமாகி குணங்குணி என்றால் நில சடப்பொருள்களும் வந்துடும். பிளஸ் மைனஸ் கதோட்ட நோட் எல்லாம் வந்துடும். வைத்தனன் அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் அவளால வந்தது பாத்தீங்களா? அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். ஓரார் என்றால் அவர்கள் உணரமாட்டார்கள். சிவலிங்கம் பீடம் ரெண்டும் இருக்கிற தன்மை இதுதான். இப்ப உலகம் முழுக்க தோற்றமாயும் இருக்குது, உலகம் முழுக்க இருப்பாயும் இருக்குது. அவன் இருப்பு ஒருவனாய் காத்தனன். அப்ப எல்லாம் உண்டாத்தான் இருக்குது. சத்தியம் சிவவுமாய தன்மை உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்வுட குடியுமாகி வைத்தனன் இன்னண்டு முடிச்சுட்டு அவனால் என்று சொல்லல, அவளால் வந்த ஆக்கமே வாழ்க்கையெல்லாம் இத்தயம் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் மூரார் என்று வந்துடுது. இனி அழித்தல் அவனெல்லாம் ஒடுங்க போகுது. அதுக்கு இறுதியாங்காலந்தண்ணில் பாடல். இதையும் படிங்க. இறுதியாம் காலம் தன்னில் ஒருவனே இருவர் தம் உறுதியின் நின்றார் என்னின் இறுதிதான் உண்டாகாதாம். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெருது நாமாக்கம் நோக்கம் பேரதிகரணத்தாலே ஒடுக்கத்துல இறுதியிலே அவன்தான் இறுதியாங்காலந்தன் ஒருவனே இருவருந்தம் உறுதியில் நின்றார் என்னென் இறுதிதான் உண்டாகாதான். சிவன் சக்தி என்ற இருமைத்தன்மை இருக்கும் வரைக்கும் இறுதி வராது. உலகம் இருந்து கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கு. முற்றடிவு மகாசங்காரம் வராது. மகாசங்காரத்துல தான் சக்தியின் சிவத்தில் ஒடுங்கிறது. அறுதியில் அரணே எல்லாம். அறுதி என்பது ஆக கடைசியாக எஞ்சி இருப்பது இறைவன்தான். அரணே எல்லாம் அழித்தலால் எல்லாவற்றையும் அழித்தலாலே அவன்தான் அறுதி என்றால். அறுதி என்றால் நிச்சயம் என்றதும் கருத்து. ஏன்னா எல்லாமே போயிடும் கடைசிய. அவனால் இன்னும் பிறகு நாம் ஆக்கம் அவனிட்ட இருந்துதான் திருப்பியும் எல்லாம் திருப்பி பெறுகின்றோம். போனதெல்லாம் திருப்பி பெறுகின்றோம். நோக்கம் பார்த்தால் பேர் அதிகரணத்தாலே பஞ்சகிருத்தியம் என்கின்ற 5 பெருஞ்செயல்களினால நாங்கள் திருப்பி அவனிட்ட இருந்து எல்லாம் பெறுகிறது. இது படைத்தல் காத்தல் அழித்தல். இது 3 சிவபூஷையில நாங்கள் கடைசியா படிக்கிறது. படிக்கிறது என்ன, என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த தியானத்தை அந்த பாவனையை கொண்டு வரத்துக்கு இந்த இது நல்லா இருக்கு. இப்ப இதைத்தான் இங்க பாக்குறோம் நாங்கள். இப்ப இனி இந்த பாட்டை பார்த்தா என்ன, ஒருவனாலே உலகம் உதித்ததே சிவன் சத்திதனை என்றும் ஒருவனாலே உலகம் நிலைத்ததே சத்தியன் சிவவுமாய தன்மை உலகமெல்லாம் ஒருவனாலே உலகம் ஒடுங்கிட்டே இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே ஒருவனே என் உறுதி அறுதியில் அரணே எல்லாம் சிவாயவே. அப்படி என்ன மாதிரி யுவர் சுவாமிகள் அது எல்லாத்தையும் எளிய வார்த்தையில அழகா சொல்லி இருக்கிறார். அடுத்த பாடலை பார்ப்போம். சரி படிங்க. ஓங்கார படிங்க படியுங்கோ. படிக்காத ஆக்களும் படிக்கலாம். ஓங்காரத்தில் வித்தல் உலகமெல்லாம் ஓங்காரத்தில் நிலைத்தல் உலகமெல்லாம்
ஓங்காரத்தில் ஒடுங்கும் உலகெல்லாம் ஓங்காரத்தில் உதி சிவாயவே. ஓம் என்பது பிரணவம். இறைவனை பிரணவ சொரூபி என்று சொல்லுவோம். ஓம்காரம் என்ற பிரணவம், இறைவன் பிரணவ சொரூபி என்று பிரணவத்தின் வடிவமாக இருப்பவன். ஓங்காரமே நல் திருவாசி என்று எங்களுடைய மெய்கண்ட சாத்திர உண்மை விளக்கம் சொல்லும். இறைவனுக்கு வச்சிருக்கிற திருவாசி பின்னுக்கு இருக்கிற அந்த வட்டமான வடிவம் வந்து ஓங்காரம். ஓங்காரமே திருவாசி. அதே மாதிரி அந்த ஓங்காரத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் வந்து சக்தி, அதுக்குள்ள சிவன். ஓங்காரத்தில் உதித்தது உலகெல்லாம், ஓங்காரத்தில் நிலைத்தது உலகெல்லாம், ஓங்காரத்தில் ஒடுங்கும் உலகெல்லாம், ஓங்காரத்தில் உறுதி சிவாயவே. ஓ இது இறைவனிடமிருந்து வந்தது. இறைவனே அதற்கு வடிவாகவும் இருக்கிறான், தோற்றுவாயாகவும் இருக்கிறான். இதிலிருந்துதான் மிச்சம் எல்லாம் பெறுகிறது. நாதத்திலிருந்துதான் மிச்சம் பிந்து, மிச்சமெல்லாம் தத்துவங்களின் ஊடாகவும் பார்க்கிறது. இதுலதான் உலகமெல்லாம் நிலைத்திருக்கு, இதுலதான் ஒடுங்கும். அதுதான் நாங்கள் தியானத்திலையும் ஜெபத்திலையும் வழிபாட்டிலையும் ஓம் என்ற பிரணவத்தை சேர்த்து சொல்லுகிற நாங்கள். அதை பற்றி எல்லாம் பார்த்து நாங்கள் வந்து முக்கலை பிரணவம், அங்கலை பிரணவம், 12 கலை பிரணவம், 16 கலை பிரணவம் என்ற இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிற முறைகள் எல்லாம் பார்த்தோம். இதுதான் சொல்லி நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். 61வது பாட்டில் இருக்கிறோம். அடுத்த முறைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இருக்கலாம். இல்லாட்டி நேற்று ஆடி பிறப்பு, இன்றைக்கு ஆடி 2ஆம் தேதி. அடுத்த வியாழக்கிழமை எங்களுக்கு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை. வான்முகில் வளாது பெய்க மறிவளஞ்சுரக்க, அண்ணன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மகுள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் மரக நம பார்வதீபதையே. மகாதேவா பார்வதீபதையே. ஹர மகாதேவா பார்வதீபதையே. ஹர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி. கணேசா அம்பரம். திருச்சிற்றம்பலம். அம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லது. நாளை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.